பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். லூக்கா 11வது அதிகாரம் 9வது வசனம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, நீங்க தேடினீங்கன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க, நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு பெற்றுக்கொள்ளப்படும், அதாவது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. நம்ம கேட்டா நிச்சயமா ஆண்டவர் நமக்காக செய்வாருங்க. ஆனா நம்ம கேட்கணுங்க. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட போய் பென்சில் கேட்கிறேன், அவன் கிட்ட இல்லைன்னு சொல்லி அவன் ஒரு பையனை காட்டுறான், அவன் கிட்ட போய் நான் பென்சில் கேட்கிறேன், நான் பெற்றுக்கொண்டேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் கிட்ட இல்லைன்னு சொன்னீங்க, யார்கிட்ட இது கிடைக்குமோ அவன் எனக்கு அறிமுகப்படுத்த வர்றான். அதே போல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். அவரை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க என்னென்ன காரியம் எதிர்பார்க்கறீங்களோ அது நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்லிட்டாரு. ஏசப்பா நன்மை செய்யற தேவனா? நிச்சயமா நன்மை செய்யற தேவன் மட்டும்தாங்க ஏசப்பா. தீமையே செய்ய மாட்டாருங்க உங்க வாழ்க்கையில. ஏசப்பாவை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில இருக்க எல்லாம் பலவீனங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், உங்க வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் எல்லாமே நடக்குங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டா மட்டும் போதுமா? கேட்கிற பிள்ளையா மாறணும். கேட்கறது எப்படி? நம்ம பிரேயர் பண்றது மூலியமா. நீங்க டெய்லியும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். எப்படிங்க பிரேயர் பண்றது? உங்க வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையை குறித்து, உங்க தேவைகளை குறித்து நீங்க என்ன பண்ணணும்? ஏசப்பா எனக்கு இது செய்யுங்கன்னு சொல்லி ஏசப்பாவுடைய நாமத்தை பயன்படுத்தி நீங்க ஜெபிக்க பிள்ளையா நீங்க மாறணுங்க. நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாலே அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்க இன்னைக்கு ஜெபிச்சு பாருங்களேன், நீங்க கேட்கிற காரியத்தை இன்னைக்கு ஏசப்பா உங்க வாழ்க்கையில செய்யப்படுறாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இது போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.